Hi friends, welcome to TryTech Tamil. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூகுள் போர்ட், அதாவது ஜிபோர்ட் அப்படிங்கிற ஆப்பில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் எல்லாரோட ஆண்ட்ராய்ட் மொபைல்லையும் டிஃபால்ட்டாகவே இருக்கும். உங்கள் ஃபோனில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஜிபோர்ட் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஆப் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் கீபோர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பேசும்போது என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, இந்த மாதிரி நம்ம நடந்த எந்த நியூஸும் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணி தான் ஷேர் பண்ணுவோம். இப்போ இதுவே நம்ம தமிழில் டைப் பண்ண இங்கிலீஷில் எப்படி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா சைடில் ஜி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தேர்ட் ஆப்ஷனாக கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அப்படியே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு கீபோர்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜஸ் இருக்கும். இந்த சைடு தமிழ், அந்த சைடு இங்கிலீஷ்னு. தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு எத்தனை லாங்குவேஜஸ் வேணும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 லாங்குவேஜஸ் பக்கமாக இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் இதில் நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைடில் வந்து தமிழ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் சைடு, இந்த சைடு இருக்கிற லாங்குவேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜும் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறத அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் அப்படிங்கிறனால இந்த சைடு லெஃப்ட் சைடு தமிழும் ரைட் சைடு இங்கிலீஷும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து கீபோர்டில் வணக்கம் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதே வந்து நான் டைப் பண்ணது வணக்கம், மேலே பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு இங்கிலீஷில் அதுவே வந்துருச்சு. அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் நான் கொடுத்தனால நான் வணக்கம் டைப் பண்ணும்போதே அது ஹலோன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம தங்கிலீஷில் தான் டைப் பண்ண போகிறேன். அதுவும் இப்போ வந்து இங்கிலீஷில் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு அதுவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் வேணால் நீங்கள் தமிழில் டைப் பண்ணி சென்ட் பண்ணாலும் அது வந்து இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகி அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். சாப்பிட்டியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ டிட் யூ ஈட்னு வந்திருக்கு. உன் மேலே ஒரு கண் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஹேவ் அன் ஐ ஆன் யூ, அந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் வேணால் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஈஸியாக அது இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டைப் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு அந்த கீபோர்டில் வந்து லாங்குவேஜை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ்லாம் வந்து அப்படியே தமிழ் ஃபாண்ட்லேயே தமிழில் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ எம் வாட்சிங் டிவி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஐ எம் வாட்சிங் டிவி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தமிழ் ஃபாண்ட்டில் உங்களுக்கு ஒரு செகண்டில் கிடச்சிரும். ஐ எம் ஏ ஃபேன் ஆஃப் சிவகார்த்திகேயன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கீழே மேலே பார்த்தீங்கன்னா டைப் பண்ண அப்படியே தமிழ் ஃபாண்ட்டில் தமிழில் உங்களுக்கு கிடச்சிரும் டெக்ஸ்ட்டாக. நான் சிவகார்த்திகேயன் ரசிகன். இந்த மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கிட்டத்தட்ட 100 லாங்குவேஜஸ் பக்கமாக இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து வேணால் எந்த லாங்குவேஜுக்கு வேணால் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே TryTech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.